கன்னி ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு குரு சாதகமாக இருக்கார். மாத ஆரம்பத்திலேருந்து செவ்வாய் தசமஸ்தானத்திலேருந்து 3ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. அவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் நீச்சஸ்தானத்துக்கு வர்றதுனால. ஏன்னா 3 8 நீச்சமடைவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வராது. கொஞ்சம் உழைச்சாதான் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். சப்தமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிரகம் சூரியன் பயிற்சி ஆகிடார். விரையாதிபதி உச்சம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் எந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி சாயந்தரம் 4 மணியில் ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் 1 சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி 8ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 11, 12, 13, 14, 15, 16, 17, 20ஆம் தேதி 20ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மறுபடியும் ஆரம்பித்து 21, 22, 25, 26, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள், காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணுவீங்க. அதே சமயம் ஏதாவது பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணால் சேங்ஷன் ஆகும். வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூவில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும். அதே சமயம் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள், சங்கடத்தை தரக்கூடிய சஞ்சலமான நாட்கள் அப்படின்னு கேட்டால் சந்திராஷ்டம நாட்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது மார்ச் மாத கடைசியிலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 1ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் மாத கடைசியில் ஏப்ரல் 27ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 39 நிமிடம் முதல் ஏப்ரல் 29 விடியற்காலை 2 மணி 53 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அப்படிங்கிறதுனால மனக்குழப்பம், மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக 8ஆம் இடத்து அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் தரம் தாழ்ந்து செயல்படுவார்கள். உங்களை பற்றி உங்கள் கூட இருப்பாங்க, கூட நட்பாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பீங்க. அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டு சண்டை போடுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்ச பங்கமான புதனோடு சேர்ந்திருக்காரு. ராசிநாதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. இதில் ராசிநாதன் புதன் நீச்ச பங்கமாக இருக்கார். சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்கள் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த மாத கடைசியில் 14ஆம் தேதிக்கு மேலேயே சூரியன் உங்களுக்கு அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகளையும் வார்த்தை விரயங்களையும் ஏற்படுத்துவார். அதனால் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், குடும்ப தலைவர்கள் கூட அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனாலும் சில வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதம். அதனால் நீங்கள் படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த குழந்தைகளை பற்றியும் பெற்றோர் கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, யார் கூட பழகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பெற்றோர்கள் கண்காணிப்பது அவசியம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால என்ன தான் கான்ஃபிடென்ட் லெவலாக உங்கள் பசங்களுக்கு இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு யார் கூட பழகிறோங்கிற அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். அதனால் அந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒழுக்கமானவர்களாக, ஒழுங்கீனமற்றவர்களாக இருக்காங்களாங்கிறது செக் பண்ண வேண்டிய பெற்றோரின் கடமை. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதினர், களத்திர ஸ்தானாதிபதியான குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண வயதினர் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை கொடுத்தாலும் சில தவறான நபர்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பையனுடைய கேரக்டரை பற்றி ஒழுங்காக விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த 7ஆம் வீட்டு அதிபதியான குரு 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி வேறு நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தவறான நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம்
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளில் டென்ஷன்லேயே இருப்பீங்க, நெருப்பில் உட்காந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சா மாதிரி இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு அரசியல் ரீதியாக இருந்த சிக்கல்கள் குறையக்கூடிய சூழ்நிலை. என செவ்வாய் நீச்சமாகிறார். அதனால் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருக்காது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சில தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்கள் கௌரவத்தை பாதிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. வீட்டில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, வார்த்தையில் கவனம் தேவை. தவறான வழியில் பணம் வருது, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி பணம் வருதுங்கிறதையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள் பெற்றோர்கள். ஏன்னா கவனமாக இருக்கணும். தவறான நட்புகள் அமையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சப்தமஸ்தானத்தில் 4-5 கிரகங்களின் காரணமாக. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால சிலருக்கு வேலை வாய்ப்புகள், இன்ஃபேக்ட் படிக்கிற பசங்களே வேலைக்கு முயற்சி எடுத்தால் வேலை கிடைக்கும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு 1 வருஷமாக வீட்டில் இருக்க, 2 வருஷமாக வீட்டில் இருக்கன்னா இப்போ இட் இஸ் த ரைட் டைம் டு கெட் எம்ப்ளாய்டு. ஸோ ட்ரை இட் ஃபார் இட். நீங்கள் வேலை முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் திருமணமாக எடுத்து சார், நானும் என் ஹஸ்பண்டும் அன்வான்டாக ஆர்குமெண்ட்ஸில் ஈடுபட்டே இருக்கோம், இத்தனை நாள் எனக்கு அவர் சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக, பணப்புழக்கம் ரீதியாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ தந்தை வழியிலோ சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதனால் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா, துர்க்கை வழிபாடு செய்யணும். துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லணும். ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு. 7ஆம் இடத்துல சனி வந்துட்டார். இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் எப்போவுமே பிடிச்சிக்கணும். சிவபெருமான் வழிபாடு இல்லை பெருமாள் வழிபாடெல்லாம் பொதுவாக பண்ணுறது. உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயரை தினமும் தியானித்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா தினமும் ஹனுமன் சாலிசா சொல்லிட்டு வாங்க. தினமும் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் ஹனுமன் சாலிசா சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு மனோபலம், வாக்பலம், ஆரோக்கிய பலம் ஏற்பட்டு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு ஏற்றார் போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை அடையும். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.